ஐ ஆம் பிளெஸ்ட். கடவுளுக்கு நன்றி சொல்லணும், இந்த டைரக்டர்ஸுக்கு நன்றி சொல்லணும், இசையமைப்பாளருக்கு நன்றி சொல்லணும். சார், நடிகனா சில இடத்துல நம்ம தவறி இருக்கலாம், ஆனா மனுஷனா நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்றதா இருந்தா நீங்க எதை சொல்லுவீங்க? மனுஷனா ஜெயிச்சிட்டுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், மனுஷனா வாழணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். தவிர ஜெயிச்சிட்டேங்கிறது இல்லை, மனுஷனா வாழணும்னு ஆசைப்படுறேன், அதுதான் உண்மையான விஷயம். சார், இந்த காலகட்டத்தில் படம் நல்லா இருக்கா இல்லையான்றதை விட எந்த ஹீரோ ஆக்ட் பண்ணியிருக்காங்கன்ற பார்க்கறதா ஒரு விஷயங்கள், ஸ்டார் வேல்யூன்ற ஒரு விஷயங்கள் இப்போ ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. ஸோ அது ஒரு ஸ்டாரா நீங்க இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது ஒரு உண்மை, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்ல விரும்புகிறேன். தியாகராஜ பாகவதர் காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற ஒரு உண்மை என்னன்னா, படம் தான் எப்பவுமே நிர்ணயிக்கப்படுது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை படம் ஹிட் ஆனால் அந்த படத்தோட தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகருக்கு ஒரு ஸ்டார் வேல்யூ. படம் ஃப்ளாப் ஆனால் அவங்க சரிவு இருக்கும். ஸோ படம் எப்போவுமே டிசைட் ஃபேக்டருங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு படம் நல்ல படமாக எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணுங்கிறது மட்டும் தவிர, ஸ்டார் வேல்யூ படம் ஓடினா ஸ்டார் வேல்யூ, படம் ஓடலைன்னா ஸ்டார் வேல்யூ இல்லை. அதனால படம் எப்படி, கதை எப்படி, இயக்குனர் எப்படிங்கிறது பார்த்து உள்ளே பூந்தால் நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எவ்ரி ஃப்ரைடே இட் ஃப்ளக்சுவேட். ஸோ ஃப்ளாப்பு சக்ஸஸ் பற்றியே எனக்கு மார்க்கெட் வந்துச்சு, மார்க்கெட் இல்லைங்கிறது அப்பவும் அந்த எண்ணங்கள் பெருசாக இல்லை, இப்பவும் இல்லை. நல்ல கதை நல்லா இருந்தால் அந்த படம் ஹிட் ஆனால் நமக்கு ஒரு வேல்யூ, அந்த படம் ஹிட் ஆகலைன்னா எங்களுக்கு வேல்யூ இல்லை. இது எல்லா டைரக்டர்களுக்கும், எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருக்கும், எல்லா எக்ஸிபியூட்டர்ஸ்க்கும், எல்லா ப்ரொடியூசர்ஸ்க்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை தான். நடிகர்களுக்கும், நடிகைகளுக்கும், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் தெரியும். பட் அது முகம் ஹீரோ ஆர் யாராவது தெரியறதுனால அப்படி சொல்கிறாங்க. பட் எல்லா ஹீரோக்களுக்கும், எல்லா டைரக்டர்களுக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை, ப்ரொடியூசர்களுக்கும் தெரிஞ்ச உண்மை, படம் மட்டும்தான் டிசைடிங் ஃபேக்டர். சார், பாலுமகேந்திரா சார் உங்கள் லைஃப்பில் ஒரு முக்கியமான அவர் ஆஸ் எ சினிமோட்டோகிராஃபராக உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, டைரக்டர் ரொம்ப பிடிக்கும்? டைரக்டர் என்னோட குருநாதருங்கிற ரீதியில் அவர் மேலே ரொம்ப மரியாதையும் பக்தியும் இருக்குது. அவர் டைரக்டர், ஏன்னா அவர் தான் ஃபிலிம் மேக்கர். பார்த்தீங்கன்னா இப்போ சொல்கிற விஷயம் அவர் அப்போவே பண்ணிட்டு இருந்தார். அவர் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா எடிட்டிங், மியூசிக் நாலேஜ் ஆகட்டும், ஃபோட்டோகிராஃபி ஆகட்டும், டைரக்ஷன், கதை, திரைக்கதை, வசனம் எல்லாம் பண்ணியிருக்கிறார். நான் அவரை பார்க்கும்போதே ஒரு டைரக்டர். அதனால் எனக்கு டைரக்டராக தான் பிடிக்கும், ஃபிலிம் மேக்கராக பிடிக்கும். டைரக்டருங்கிறத விட இஸ் an extraordinary ஃபிலிம் மேக்கர். சார், செகண்ட் படத்துலேயே நேஷனல் அவார்ட், தொடர்ந்து ஃபிலிம்ஃபேர் அவார்ட், வெற்றி நாயகன், அந்த விருதுகள் குவியும் போது உங்கள் மனநிலை எப்படி இருந்தது? நான் உங்களுக்கு போர் அடிக்கும், பட் அதான் உண்மை. தேங்க் காட் தான் சொல்லணும், வேறு என்ன சொல்ல முடியும்? அடுத்த கட்டத்துக்கு போனோம், தேங்க் காட் தவிர வேறு எதுவுமே நினைக்கல. நல்ல கூட்டணியில் என்ன சேர்த்து வச்சுட்டு இருந்தாருங்கிறது தான் இறைவனுக்கு நன்றி சொல்ல. சார், இப்போது மோகன் சாரை இந்த லவ் பண்ணுறவங்க, லவ் பண்ணலான்னு இருக்கிறவங்க, லவ்வில் ஃபெயிலியர் ஆனவங்க, இவங்க எல்லாம் மோகன் சார் ஒரு டிக்ஷனரியாக பார்க்குறாங்க. ஏன்னா லவ் பண்ணுறதுக்கும் பாட்டு கொடுத்துருக்கீங்க, லவ் பிரேக்கப்புக்கும் பாட்டு கொடுத்துருக்கீங்க. ஸோ நீங்கள் ஒரு பல பெண்களின் நாயகன் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அந்த பீரியட்ல ஜெமினி கணேசன் சார் காதல் மன்னன் அப்படின்ற போது உங்களுக்கு அதையும் மீறி காதல் சக்கரவர்த்தி அப்படின்றலாம் கூட நிறைய இருக்கு. நிறைய பெண்கள் மட்டும் இல்லாமல் பெண்களின் அம்மாக்களுமே உங்களுக்கு நிறைய பேர் பிடிக்கிற மாதிரியான ஆட்களை இருந்திருக்கீங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் எங்கே வரீங்கன்னு தெரியுது. இது நான் எப்பவுமே இயக்குனர் தான் பார்க்குறேன். ஏன்னா இயக்குனர் என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறது தான் நான். அதனால இயக்குனர் நல்லா என்னை என்னோட டேலண்ட்டை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சு கரெக்டாக ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணாங்கங்கிறதும், அந்த காலத்துக்கு வேண்டிய கதை, திரைக்கதை புதுசாக பண்ணுறாங்க, அந்த பசியில் இருக்கிற இயக்குனர்கள் பண்ணுறத நான் நடிச்சதுனால அந்த இமேஜ் வந்ததுக்கு ஒரு காரணமாக இருக்குது. சார், ப்ரொடியூசரோட ஃபேவரட் ஹீரோவும் இருக்கீங்க, நியூ டைரக்டர்ஸோட ஃபேவரட் ஹீரோவும் பயணப்பட்டிருக்கீங்க. இது எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக பயணங்கள் முடிவதற்கு அப்புறம் நான் புதுசாக பசி இருக்கிற ஒரு இயக்குனர்களாக தேர்ந்ததில் இருப்பேன். எப்போவுமே அந்த தேடுதல் தான் எனக்கு. ஏன்னா நல்ல இயக்குனர்கிட்ட நம்ம இருந்தால், நம்ம டைரக்டர் நல்ல டைரக்டரோட கூட்டணியாக இருந்தாலே படம் ஜெயிக்குங்கிறது தான் என்னோட கீதை. ஏன்னா அவர் பசி இருக்கும்போது எக்ஸ்ட்ரானரியாக புதுசாக பண்ணுவாங்க, அந்த காலத்தின் கட்டாயம். ஸோ பயணங்கள் முடிதலை ரொம்ப பெரிய ஹிட் ஆனதும்
மார்க்கெட் எனக்காக உருவாகுச்சுன்னும் போது என் படம் என் மேட்டர் நான் நடிக்கிறேன்னா நல்ல வரவேற்பு எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர் மீடியேட்டர்ஸ்லேருந்து இருக்குன்னும் போது புதுசாக வரக்கூடிய நல்ல நல்ல டேலண்ட்டை டேப் பண்ணுறி அவங்கள ஒரு 10 பேர் பார்ப்பேன்னா அதில் 1-2 பேர் இவங்க நல்லா பண்ணுறாங்கன்னு என் மனசுக்கு தோணும் போது அவங்களோட ட்ராவல் பண்ணும்போது நிறைய படங்கள் ஜெயிச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் அவங்களெல்லாம் அறிமுகமாகிறதுக்கு நானும் ஒரு காரணமாக இருக்கேங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ பெரிய பட்ஜெட் இல்லாமல் ஒரு நார்மல் பட்ஜெட்டில் மேக்ஸிமம் சக்ஸஸ் இருக்கீங்க. பெரிய பட்ஜெட் படங்கள் ஏன் பண்ணலை? நான் சொன்ன மாதிரி கதை தான் எனக்கு முக்கியம். கதையும் திரைக்கதையும் அதை எப்படி டைரக்டர் சொல்வார் இதுதான் நான் நம்பி போகிறேன். அது கனெக்ட் ஆனாலே ஆடியன்ஸோட கனெக்ட் ஆனால் படங்கள் ஓடும். பட்ஜெட் முக்கியம்தான், பட் படம் ஹிட் ஆகிறதுக்கு அது முக்கியமாங்கிறது எனக்கு இது வரைக்கும் தெரியல. ஹிட் ஆகிறதுக்கு ஆடியன்ஸுக்கு கனெக்ட் பண்ணணும். ஆக்ஷன் படமாக இருக்கட்டும், லவ் சப்ஜெக்ட் ஆகட்டும், த்ரில்லர் ஆகட்டும், எங்கேயும் ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகி அவரை என்கேஜ் பண்ணணுங்கிறது டைரக்டர் கையில் தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் ஏன் டைரக்டர் கையில் இருக்குன்னு நான் அடிக்கடிக்கு சொல்கிறேன்னா, அவர் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப்னு சொல்லுவாங்க. நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த 25 கிராஃப்ட்டு டெக்னீஷியன்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவரோட பின்னாடி நிற்போம். ஷிப்பே ப்ரொடியூசர்னு சொல்லுவேன். ப்ரொடியூசரு டைரக்டர் கரெக்டாக அமையும் போது அவங்க நல்ல நல்ல டெக்னீஷியன்ஸ் நல்ல நல்ல ஆர்டிஸ்ட் போட்டு ஒரு நல்ல கதைக்கு எப்படியெல்லாம் எடுத்தால் நல்லா வரோங்கிறதுல நான் அப்படி பண்ணால் நல்லா வரோங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ பட்ஜெட்டை விட இந்த மாதிரி கூட்டணி பண்ணி யார் ஜெயிக்கிறாங்கங்கிறது தேடுதல் எனக்கு வேற ஒன்று. ஸோ பொதுவாக சினிமாவில் உள்ளவங்களுக்கு வயசாகாதுன்னு சொல்லுவாங்க. நாம் பண்ண படத்தை திருப்பி பார்க்கும்போது திருப்பி அந்த ஃபீலிங்கோட பார்க்குற அனுபவத்தை எப்படி பார்க்குறீங்க? ஏங்க நான் என் கண்ணாடியை பார்த்தா எனக்கு எவ்வளோ வயசாக இருக்குன்னு எனக்கே தெரியுதுங்க. என்னன்னா கதையின் ஒரு நாயகன் தான். கதையில் எப்படி வருதோ நான் அப்போவும் நான் காலேஜ் பையனா நடிச்சிருக்கேன். அப்போது டாக்டரு, ஃபேமிலி மேனு, 2 ஒய்ஃப்க்கு புருஷனாகவும் ஒரே ஒரு ஒய்ஃப் வேணும்னு போட்டு ஒரு கொலைகாரனாகவும் ஒரு டிச் பண்ணி பண்ணும்போது கதைக்கு எப்படி வேணுமோ அந்தந்த வயசுக்கு பண்ணுறேன். அதனால தான் இப்போது ஹராங்கிறது பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபேமிலி மேனாக ஒரு +2 கிட்டுக்கு அப்பாவாக நடிக்கிறேங்கிறது அந்தந்த வயசுக்கு ஏற்ற கேரக்டர்களை அப்படியே டைரக்டரோட மூவ் ஆகிட்டு கரெக்ட் ஆகும்னு நான் நம்புகிறேன். பட் எனக்கு வயசாகிட்டு இருக்குன்னு எனக்கும் தெரியுது. இந்த சில்வர் ஜூப்ளி ஸ்டார்ன்ற அந்தஸ்து எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? அது மீடியா கொடுத்துருக்கிற அந்தஸ்து. அதனால நான் ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டுருப்பேன். அதான் மீடியா தான் எனக்கு அதெல்லாம் சொல்லியிருக்கு. மீடியாவுக்கு நன்றி சொன்னோம், மக்களுக்கு நன்றி சொன்னோம். சார், உங்கள் கேரியரில் பயணங்கள் முடிவதில்லை, சரணாலயம், முன்னே நான் சந்தித்தேன், உதயகீதம், இதே கோயில், இந்த 5 படத்துல தான் நீங்க மைக் வச்சு பாடிருக்கீங்க. ஆனா ஒரு மைக் மோகன்ற ஒரு அடையாளம் ஏற்பட்ட போது, அந்த அடையாளம் வந்த போது உண்டான மகிழ்ச்சியும் தொடர்ந்து அந்த நேம் இருக்குன்றது என்னைக்காவது வருத்தப்பட்டிருக்கீங்களா? இல்ல, அது என்னன்னா அதுக்கு அந்த ஒரு பேர் வர்றதுக்கு காரணம் என்னோட படங்கள்ல பாடல்கள் இருந்துச்சுங்கிறதா. நல்ல பாடல்கள் அந்தந்த காலத்தின் கட்டாயம் மாதிரி டைரக்டர்கள், மியூசிக் டைரக்டர்கள் எல்லாம் சேர்ந்து கொடுத்துருக்கிறாருங்கிறதா. அற்புதமா அந்த பயணங்கள் முடிவதில்லைங்கிற படம் சிங்கரா நடிக்கும்போது பாலசுப்ரமணியம் எஸ்பிபி சார் அவர்கள் நான் பாடினதா மோகன் பாடினதா இது என்ற அளவுக்கு கேட்டது. அதுதான் என்னோட மிகப்பெரிய அவார்டா நான் நினைக்கிறேன். அந்த கேள்வி கேட்கும்போது மக்களும் அது ஆமா அப்படின்னு இருந்துச்சு. அது பாடகனாகவும் ஒரு கேன்சர் பேஷண்ட்டாகவும் ஒரு லவர் பாயாகவும் ஒரு ட்ராஜடியாக முடிக்கிற அந்த கதையில் எனக்கு ஒரு இமேஜ் வந்துச்சு. பட் என்னன்னா இந்த ஒரு இமேஜ் பொதுவாக என்னோட படங்களில் பாடல்கள் வெற்றி அடைஞ்சிருக்குங்கிறது உண்மையான விஷயம். அந்த பாடல்கள் ஜனங்கள் மத்தியில் நிற்கிறதுக்கு காரணம் அந்த கதையும் கதை அம்சம் தான் நான் நினைக்கிறேன். அதனால மைக் மோகனுங்கிறது அவங்க தான் அகைன் மீடியா கொடுத்துருக்கிறது. அது ஓகே, அது சந்தோஷம், அவ்வளோதான். என்ன இருக்கு. இந்த 80s ரீயூனியனை இன்னைக்கும் மெயின்டைன் பண்றீங்க, அதுக்கு காரணம் நம்ம சக நடிகைகள் தான். சுஹாசினி, லிசி, இவங்க தான் அதை கொஞ்சம் கரெக்டாக பிளான் பண்ணி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணி இத்தனாம் தேதின்னு சொல்லி எல்லாருக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கீங்களான்னு கேட்டு ஃப்ரீயாக இருங்கன்னு சொல்லி பண்ணுறாங்க. அதுக்காக அவங்க மெனக்கட்டுறாங்க. அதுக்கு ரொம்ப ஹாப்பி, அவங்களுக்கு நன்றி சொல்லணும். பிரபு சாருக்கு உங்களுக்கு உண்டான நட்பு? பிரபு சார் சிவாஜி சார் சன்னுங்கிறது அவருக்கு ஃபஸ்ட்டு அவர் மேலே இருந்த ஒரு பெரிய மரியாதை. எங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் வரும்போது சிவாஜி சாரோட நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்தது. அதுக்கப்புறம் அவர் சன் அவரோட வர்றாங்கன்னு சொல்லி சிவி ராஜேந்திரன் இயக்கத்தை தான் ஃபஸ்ட் அவர் லாட்ரி டிக்கெட்டுங்கிற படத்தில் தான் நான் அவரோட முதலாக நான் பார்த்தது, நடிச்சது.
மிகப்பெரிய விஷயம். அவ்வளோ பெரிய நடிகரோட சன்னாக இருந்தாலும் எந்த விதமான ஒரு சிவாஜி சார் பையன் நான் யார் தெரியுமான்னு அவர் என்றைக்குமே சொன்னதே கிடையாது. அந்த மாதிரி பிஹேவ் பண்ணது கிடையாது. ரொம்ப சகஜமாக பழகுவார். அவ்வளோ சாப்பாடு பற்றியும் அது முதல்ல எல்லாரும் சொல்லியிருக்கிற விஷயந்தான். சார் சிவாஜி சார் வீட்டிலேருந்து சாப்பாடு வர எல்லாருக்கும் பரிமாறுறது எல்லாமே பண்ணுவார். நான் வெஜிடேரியனுங்கிறதுனால அப்போவே எனக்குன்னு சொல்லி பாதாம் கீர் வர வைக்கிறதாகட்டும், வெஜிடேரியன் சாப்பாடு எனக்காகவே வர வைப்பிச்சு கொடுப்பார். ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நல்ல மனிதர். சிவகுமார் சார் பற்றி? சிவகுமார் ஐயா பற்றி நான் என்ன சொல்கிறது, கிரேட் சோல். அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படியே இருக்கிறார், அப்படியே பழகிட்டு இருக்கிறார். அவர்கிட்ட நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. இன் எக்ஸ்ட்ரானரி பெயிண்டர். அவர் பெயிண்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நடிகராகி அவர் சாதனை பண்ணிட்டாரு, பெரிய விஷயம். ஆனால் இல்லைன்னா நடிகராகவும் இல்லாமல் ஈவன் பெயிண்டராக இருந்தாலும் இந்த அளவுக்கு அவர் பேரு புகழ் சம்பாதிச்சிருப்பாருங்கிற அளவுக்கு எக்ஸ்ட்ரானரி பெயிண்டர். அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சகஜமாக பழகிட்டு இருக்கிற சில மனிதர்களில் அவர் ஒருத்தர் தான். ஒரு சில பேர் தான் இருக்கிறாங்க அந்த மாதிரி. அவர் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிசிப்ளின் லைஃபு. இந்த அவர் அன்றைக்கி ஒரு காணொலியில் பார்த்தேன், புதன்கிழமை சனிக்கிழமை எண்ணெய் போட்டு குளிங்கன்னு இன்றைக்கும் சொல்லிட்டு இருக்காரு. இன்றைக்கி அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பட் அவர் அது இன்றைக்கும் தைரியமாக சொல்கிறாரு. இன்றைய அரசியல் ஆகட்டும், ஃபிலாசபி ஆகட்டும், நம்ம தமிழ் கலாச்சாரத்தாகட்டும், இன்றைக்கி எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கிறாரு, மேடையில் பேசுகிறாரு. அவரோட பேடை பேச்சுக்கள் எல்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும். மேடை பேச்சுக்கள் எல்லாம் அவ்வளோ எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. அவர் ஜென்ரேஷனில் நம்ம அவர் தெரிஞ்சு வச்சுருக்கோங்கிறதுலாம் எங்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்குது. சார், சில்க் ஸ்மிதா வந்து ஒரு அப்பார்ட் ஃப்ரம் கிளாமர் ஒரு கைண்ட் ஹார்ட்டட் பர்சன் சொல்லுவாங்க. உங்கள் 2 பேர் கூட அந்த நட்பு? சில்க் ரொம்ப நல்ல ஹியூமன் பீயிங். ரொம்ப கஷ்டத்தை அனுபவித்து வந்திருக்கிறதுனால இண்டஸ்ட்ரிக்கு வரும்போதே அவங்க ரொம்ப பெயின் ஆகிறது தான் வந்திருப்பாங்க. ரொம்ப ஒரு டிசப்பாயிண்டட் பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டு வந்ததுனால அவங்களுக்கு அந்த பெயின் தெரியும். எக்ஸ்ட்ரானரி ஹியூமன் பீயிங் அந்த பொண்ணு. அவங்க நடித்த கேரக்டருக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. ஷி வாஸ் வெரி வெரி நைஸ் லேடி டு ஒர்க் வித். அதை விட பழகிறதுக்கு ரொம்ப நல்லா பழகுவாங்க. பேசுகிற டோன் ஆகட்டும் எல்லாமே அவ்வளோ ஈஸியாக இருக்கும். இன்ஃபேக்ட் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அவரும் அந்த அம்மா சில்க் ஸ்மித்தாவோட ஷூட்டிங்னாலே ஷூட்டிங் பார்க்கவே அத்தனை பேர் வருவாங்க. எக்ஸிபிட்டர்ஸ்லேருந்து டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து வந்து பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு சில்க் ஸ்மித்தானா அவ்வளோ ஒரு கிரேஸ் இருக்கும். பட் ஷி வாஸ் ஆல்வேஸ் எ வெரி 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 ரொம்ப நார்மல் ஹியூமன் பீயிங்காக தான் பழகிட்டு இருந்தாங்க. செட்டுக்கு வருவாங்க. அந்த ஒரு விஷயத்தில் வி லாஸ்ட் எ கிரேட் சோல். எங்களுக்கெல்லாம் அந்த சோல் மிஸ் பண்ணதில் எனக்கும் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஸோ சோக பாட்டுனாலே மோகன் சாரோட ரெஃபரன்ஸ் நிறைய இருக்குது. மோகனுக்கு பிடிச்ச சோக பாட்டுனா எதை ரிலேட் பண்ணுவீங்க? நான் இது பொதுவாக எல்லா இடத்துலையும் சொல்கிறது, கேட்குறவங்களுக்கு கேட்பேன் எந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு. அந்த பாட்டு தான் நான் எனக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா இட்ஸ் லைக் 5 ஃபிங்கர் மாதிரி, ஃபிங்கர்ஸ் எப்படிங்கிற மாதிரி தான் எல்லா பாடல்களும் அவ்வளோ நல்லா இருக்குது. அது சுச்சுவேஷனுக்கு வந்து மக்கள்கிட்ட கனெக்ட் ஆகும்போது இந்த பாட்டு தான் பெஸ்ட்டு, அந்த பாட்டு தான் இல்லை. இன்னைக்கு தேதிக்கு நீங்கள் சொல்லணுன்னா ஒரு மெலோடி சாங் எதுன்னா நான் இன்றைக்கி சொல்கிறது மகளே என் மகளே தான் சாங் சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கி அது புதுசாக எல்லாருக்கும் ரீச் ஆகிருக்கு, மக்களோட ஆசீர்வாதம் கிடச்சிருக்கு. அதனால் அந்த பாட்டு இன்றைக்கின்னு சொல்லுவேன். பட் என்றைக்கும் எல்லா பாடல்களும் வெற்றி அடைகிறதுக்கு காரணம் அந்த கதை அம்சம் தான் சொல்லுவேன். இன்றைக்கி ஒரு மெலோடி சாங்கன்னா மகளே என் மகளேங்கிறது தான் சொல்லுவேன். சார், உங்களுக்கு எஸ்பிபி சார் பல ஹிட்ஸ் கொடுத்துருக்காரு, பேரலி ஏஸ்தாஸும் ஹிட்ஸ் கொடுத்துருக்காரு. உங்களோட ஃபேவரட்னா எஸ்பிபியே ஏஸ்தாஸ் சார்? எல்லாரும் ஏன் மலேசியா வாசுதேவன் சாரும் ஹிட் கொடுத்துருக்குறாங்க, நிறைய சிங்கர்ஸ் ஹிட் சாங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால தமிழ்நாட்டில் யாருக்குங்க எஸ்பிபி சார் பிடிக்காத மனிதர் யார் இருக்காங்க? அந்த மாதிரி ஒரு லெஜெண்டரி சிங்கர் இனிமேல் நான் பார்ப்பேங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை. வருங்காலத்தை பற்றி சொல்கிறதுக்கு நான் ஒரு அஸ்ட்ராலஜர் கிடையாது. பட் ஃபுல் சிங்கர், எனி கைண்ட் ஆஃப் சாங், எந்த மொழி ஆனாலும் எந்த மாதிரி சாங் ஆனாலும் எக்ஸ்ட்ரானரியாக பாடிட்டு இருந்த ஒரே சிங்கர் எஸ்பிபி சார். நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், நம்ம காலேஜ் ஸ்கூலில் படிக்கும்போதே வி யூஸ் டு லவ் எஸ்பிபி சார். பெங்களூர்லேயே அவர் பாடினா கன்னடா பாடல்களாகட்டும் தமிழ் பாடல்களாகட்டும் வி யூஸ் டு ஹம் நம்ம காய்கா பாடிக்கிட்டே அலையும். ஏன்னா அவர் தான் இந்த கமல் சார் படத்துலலாம் சூப்பராக பாடியிருப்பார். பழைய கமல் சார் ஜெயசுதா படம் மறந்துட்டேன் படத்தோட பேர். அது வந்து தியேட்டருக்கு போய் பார்த்து வெளியில் அந்த தப்பாகவே பாடினாலும் ஜாலியாக சுற்றிட்டு அலையிற ஒரு பேர். ஏன்னா அவ்வளோ இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு, அவ்வளோ நம்மளோட ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு. நம்ம அவர் அப்படி போயிருக்கோம். அவரோட எந்த பாட்டு பாடினாலும் எந்த மொழி பாடினாலும் அவர் அது அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக இருக்குங்கிறது கம்ப்ளீட் சிங்கர். ஸோ டெஃபினட்டாக எஸ்பிபி சார் இந்த லிஸ்ட்லேயே நீங்கள் சேர்க்கக்கூடாது. அதர்வைஸ்
எல்லா சிங்கர்ஸும் பிடிக்கும். எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா பாடியிருக்காங்க என்னோட பாடல்கள். உங்க லைஃப்ல மறக்க முடியாத படம்னா இது வரைக்கும் பண்ணதில்ல எந்த படம் சொல்லுவீங்க, ஏன்? மறக்க முடியாத படமேங்கிறதே இல்லையே. எல்லா படமும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு தானே சொல்றேன். இன்னைக்கு கேட்டா ஹராம் தான் நான் சொல்றேன். அது ஏன்னா அது இன்னும் ரிலீஸ் ஆகல, அது தயாராகிட்டு இருக்கு. அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கு. எங்க கூட்டணிக்கே ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு. எப்படி வந்துட்டு இருக்கு, எப்படி ஆடியன்ஸ் சொல்றாங்கிறது இருக்கு. அதுதான் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ், அதுதான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம், அதான் போயிட்டு இருக்கோம். அதர்வைஸ் மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம்ஸ் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ குட் ஃபிலிம்ஸ், பேட் ஃபிலிம்ஸ் சொன்னார். ஸோ இளையராஜா சாருக்கும் உங்களுக்கு உண்டான நட்பு, பொதுவா உங்களுக்கு நிறைய ஹிட்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த விஷயங்கள் இப்போ சொன்ன மாதிரி தான், எஸ்பிபி சார் சொன்ன மாதிரி தான். இளையராஜா சார் பற்றி என்ன சொல்கிறது, அவர் அன்னைக்கிளியிலேருந்து இது வரைக்கும் ஹிட் ஃபிலிம்ஸ் தான் கொடுத்துருக்காரு, ஹிட் சாங்ஸ் தான் கொடுத்துருக்கிறார். எல்லா வெற்றி படங்கள் பின்னாடி அவர் இருக்கிறாருங்கிறது உண்மைதான். ஒவ்வொரு பாடல்களும் அவர் யார் நடிக்கிறாரு இல்லைங்கிறத விட அவர் கதைக்கு எப்படி வேணும்னு போட்டு தான் எனக்கு தெரிஞ்ச உண்மைகள். அதாவது ஒரு படத்துக்கு இப்போ பயணங்கள் முடியுது இல்லையா, நான் நடிக்கிறேங்கிறது சாருக்கு எப்படி தெரியும்? நெஞ்சத்துக்கு இல்லாத நான் நடிக்கிறேங்கிறது சாருக்கு எப்படி தெரியும்? அவர் எக்ஸ்ட்ரானரியாக பாட்டு பண்ணி கொடுப்பார். அந்த பாட்டை வந்து ஸ்க்ரீன்லேயே எக்ஸ்ட்ரானரியாக கொண்டு வந்த ஆர் சுந்தரராஜன் அவர்களாகட்டும், மகேந்திரன் சார் ஆகட்டும், மணிவண்ணன், இந்த மாதிரி நிறைய லெஜெண்டரி டைரக்டர்ஸ் பண்ணதுனால அது ரீச் ஆயிருக்கு. அவர் எந்த ஹீரோ எந்த டைரக்டருங்கிறத இதே இல்லை அவருக்கு. இப்போ இன்னைக்கு வரைக்கும் பாருங்கள், விடுதலை சூரிக்கும் எக்ஸ்ட்ரானரி சாங் கொடுத்துருக்குறாரு. அதனால அவர் எல்லா படத்துக்கும் சூப்பர் ஹிட் பாடல்கள் தான் கொடுப்பார். அந்த பாட்டு எக்ஸ்டென்ஷன் ஆடியோ ரிலீஸ் ஆகி ஹிட்டாக இருக்கும், படமாக ஹிட் ஆகும்போது படமும் ஓடணும். அந்த படத்தை ஓடுறதுக்கு நான் டைரக்டர் பங்கு இருக்குன்னு நான் சொல்வேன். டைரக்டர் வந்து எப்போ ஆடியன்ஸ் கிட்ட கனெக்ட் பண்ணுவாங்களோ அந்த பாட்டு இன்னும் பெரிய லெவலில் ஹிட் ஆகும். அதனால அவர் வந்து பொக்கிஷம், நமக்கு ட்ரெஷர். இப்போ வந்து எந்த ஒரு ரீரெக்கார்டிங் இது வரைக்கும் யாரும் பண்ண முடியாததான் அவர். அப்போ அந்த இளையராஜா சார் கிட்ட எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச விஷயம் என்னன்னா அவரோட டிசிப்ளின் தான். அவர் இசை அவர் எவ்வளோ பண்ணிட்டு இருக்கிறாருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், சோஷியல் மீடியாவில் இருக்கிறவருக்கே தெரியும். பட் அவர் அந்த ஆனஸ்டாக காலை 7 மணிலேருந்து 1 மணி, 2 to 9ங்கிறது எவ்ரிடே. பௌர்ணமிக்கு எப்படி திருவண்ணாமலைக்கு போயிட்டு வரணும் எப்படிங்கிறத கண்டினியூஸாக இயர்லி பண்ணுறதுக்கு ஒருத்தனால முடியவே முடியாது. ஹி இஸ் ஸோ டெடிக்கேட்டட் ஐதர் இன் டிசிப்ளின் ஆர் லைஃப். 7 மணி ஆகுதுன்னா பிரசாத் ஸ்டுடியோவில் ஒரு வண்டி இருக்குங்கிறது தான் டெஃபினட். மழை வந்தாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, அவர் வருவாருங்கிறது தெரியும். அவரை நம்பி அத்தனை டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் போயிருப்பாங்க. அவர் யாரையும் என்றைக்குமே டிசப்பாயிண்ட் பண்ணதே இல்லை. அவர் வரவே இல்லை இன்னைக்குன்னு இது வரைக்கும் கேட்டதில்லை. அவரோட அந்த டிசிப்ளின் லைஃபும் அவரோட இசையிலே அவர் இன்றைக்கும் அவருக்கு அந்த பசி இருக்குது. என்ன புதுசாக பண்ணணுங்கிறது இருக்குது. அதை நாங்கள் விடுதலை பாட்டிலே பார்க்கலாம். எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருப்பார். ஸோ அவரை பற்றியெல்லாம் பேசுகிற அளவுக்கெல்லாம் நமக்கு எனக்கெல்லாம் தகுதியே கிடையாது. ஆக்சுவலாக பாடலாம், புகழலாம், அவ்வளோதான். சார், ஹராவோட ஆடியோ லான்ச்சில் பாக்யராஜ் சார் வந்து ஒரு விஷயம் சொன்னார். மோகன் வந்து ரொம்ப லக்கி பர்சன். அவரோட பணியாற்றின எல்லா மியூசிக் டைரக்டரோட எல்லா பாட்டுமே ஹிட்டு. இளையராஜா சார், எம்எஸ்வி, இளையராஜாவும் எம்எஸ்வி சேர்ந்த விஷயங்கள், லக்ஷ்மிகாந்த் பியாரிலால், கேவி மகாதேவன், சங்கர் கணேஷ், அந்த வரிசையில் இப்போ ஹரா படத்துல ஒரு புது மியூசிக் டைரக்டர் பண்ணி அதோட பாடல்களும் பெருசாக ஹிட் ஆகி பெருசாக பரபரப்பாக போயிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு அந்த மகளேன்ற ஒரு பாட்டு, ஒரு ஹார்ட்ஃபுல் சோல்ஃபுல் சாங், ரொம்ப பெயினான சாங் அப்படின்னு எல்லா ஃபாதர் டாக்டரும் ரிலேட் பண்றாங்கன்ற போது இந்த ஜேர்னியை ஒரு லெஜெண்டரி மியூசிக் டைரக்டர், ஒரு நியூ மியூசிக் டைரக்டர்ஸ், இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஐ ஆம் பிளெஸ்ட். கடவுளுக்கு நன்றி சொல்லணும், இந்த டைரக்டர்ஸுக்கு நன்றி சொல்லணும், இசையமைப்பாளருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு படத்தும் அதான் சொன்ன மாதிரி பாக்யராஜ் சொன்னாருங்கிறத விட நான் சொல்றது, இப்போ லக்ஷ்மிகாந்த் பேரலால் வந்து மதர்லேண்ட் பேனர்லேயே, பொதுவாக மதர்லேண்ட் பேனர்லாம் இளையராஜா சார் தான் சொல்கிறது, அதுதான் எல்லாமே அந்த படங்கள். பட் ஒரு படம் உயிரே உனக்காகங்கிற படம் லக்ஷ்மிகாந்த் பேரலால், ஆல் சாங்ஸ் ஒரு சூப்பர் ஹிட், படமும் சூப்பர் ஹிட். அது இறைவனுக்கு நன்றி சொல்கிறது தவிர வேறு என்ன இருக்கு நமக்கு? அந்த டைரக்டரு கதை, திரைக்கதை, அது வந்து ஆர் செல்வராஜ் ஆகட்டும், வல்லபன் ஆகட்டும், உட்காந்து எழுதி அதை கனெக்ட் பண்ணுறதுக்காக மியூசிக் பண்ணுறதாகட்டும், கலைமணி சார் ஆகட்டும், நிறைய கதாசிரியர் ஆகட்டும், டைரக்டர் பண்ணுறது, அவர் வந்து இசையமைப்பாளர்கிட்ட வேலை வாங்கி இந்த மாதிரி பாடல்கள் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த பாடல்கள் கொடுத்ததுக்கப்புறம், வரிகள் எழுதுனதுக்கப்புறம் அது எப்படி கொண்டு வந்து சேர்க்கலாங்கிறது பண்ணும்போது, அதை நினைச்ச மாதிரியே மக்கள்கிட்ட, ஆடியன்ஸ் கிட்ட கனெக்ட் ஆகும்போது தான் வெற்றின்னு நான் சொல்லுவேன். அது வந்து எல்லா இசையமைப்பாளரும், எல்லா டைரக்டர்களுக்கு தான் நான் நன்றி சொல்கிறேன். சார், இப்போ இன்னைக்கு
காலகட்டத்துல படங்களுக்கு லுக் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் லுக் பண்றது இருக்கு. நீங்க அந்த பீரியட்லயே பாடு நிலாவுக்கு வந்து ஒரு லுக் டெஸ்ட் எடுத்ததாகவும் அது பரபரப்பா பேசப்பட்டது. அதோட ஃபிளாஷ்பேக். இல்லை அது 2 கெட்டப்பு. அதான் கே ரங்கராஜன் எடுத்த படம் அது. அது இளையராஜா சார் மியூசிக்கு. பட் ஆஸ் யூஷுவல் ஆல் சாங்ஸ் ஒரு ஹிட் அண்ட் படமும் நல்லா போச்சு. அந்த நதியா மொய்து அவர்கள் என்னோட சக நடிகையாக நடித்தாங்க. அதுதான் அது முதல்ல ஒருத்தர் ஒரு மாதிரி கேரக்டரு, அடுத்த இன்னொரு கேரக்டராக இருக்கும்போது ஃபர்ஸ்ட் அவர் இன்னோசென்ட்டாக வில்லேஜ் பாயாக வேணும்னும் போது எப்படியெல்லாம் பண்ணால் நல்லா இருக்கணும்னு டைரக்டரும் கேமராமேனும் நம்ம பேசும்போது இந்த மாதிரி பண்ணான்னு ஒரு சின்ன பண்ணோம். அது கடவுள் அனுகிரகத்தில் எல்லாருக்கும் பிடிச்சது. எந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டோட ஒர்க்கிங் ஸ்டைல் ரொம்ப ஸ்ட்ரகிளா இருந்தது? ஸ்ட்ரகிள் எல்லாம் இல்லை. நம்ம எல்லா படமும் ஒரு கஷ்டமான விஷயமும் இஷ்டப்பட்டு பண்ணுறதுனால இது ஸ்ட்ரகிளிங்கிற வார்த்தையே இல்லை. எல்லாமே ஓடிட்டுருப்போம். இப்போ ஒன்றும் இல்லை, நெஞ்சத்தை கில்லாதல நானும் சுஹாசினி அவர்களும் மார்னிங் ஜாகிங் ஓடுன்னு தான் படமாக பார்த்துருக்காங்க. பருவமே அந்த சாங் இப்போ சூப்பர் ஹிட் இளையராஜா சார் அகைன் கொடுத்துருக்கிறது. ஆனால் அந்த ஷூட்டிங் டைமில் மொத்த யூனிட்டே ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் இஷ்டப்பட்டு பண்ணுது. ஏதோ ஷூட்டிங் போவோம். எனக்கு ஐ ஸ்டில் ரிமெம்பர் பெங்களூரில் நைட்டு ஒரு ஹோட்டலில் ஒரு பர்மிஷன் கொடுத்து ஷூட்டிங் முடியும் போது ஆல்மோஸ்ட் அபவுட் 1:30-2 மணி மேலே ஆயிடுச்சு. 4 மணிக்குள்ளே ரூமுக்கு போய் மறுபடியும் வர முடியாது கப்பன் பார்க்குன்னு சொல்லி நேராக வி வென்ட் டு த கப்பன் பார்க். வி ஸ்டேட் இன் அவர் கார்ஸ். அங்கங்கே கார்லேயே உட்காந்துருந்து அந்த சின்ன ஏர்லி மார்னிங் அந்த பேர்ட் சவுண்டோட வரும்போது டோட்டலாக கேமராமேன் சார் ஆகட்டும், மகேந்திரன் சார் ஆகட்டும், ஸ்டில் ரவி ஆகட்டும், டோட்டல் யூனிட்டே ஓடிட்டு இருந்தோம். ஸோ அது ஒரு என்ஜாய் தான். அது வந்து நம்ம படத்தில் நாங்கள் 2 பேர் தான் தெரியும். பட் டைரக்டர்லேருந்து எல்லாரும் தேவர் பிகாஸ் அந்த அந்த ட்வெலைட் அந்த ஃபியூ மினிட்ஸில் அந்த லைட்டு மிஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக ஃபுல் டீமே ஒரு தேவர் ரன்னிங் ஃபார் தட் ஜாகிங் சாங். ஸோ இஷ்டப்பட்டு தான் பண்ணணும். ஸ்ட்ரகிளிங் எல்லாம். இன்னைக்கு காலகட்டத்தில் தமிழ் படங்களை விட மலையாள படங்கள் வந்து பெரிய அளவில் வரவேற்பப்படுது. எல்லா லாங்குவேஜ்லையுமே ஓடிட்டு இருக்கு. இது ஒரு நீங்கள் ஒரு நடிகரை மீறி ஒரு டைரக்டர் வேற. ஸோ அதனால அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லைப்பா, மலையாளம் படத்தில் நான் இவ்வளோ நேரம் சொன்னதா டைரக்டர் வந்து புது களம் கதையாக மலையாளம் இருக்கும், மலையாளம் வாசனை இருக்கும் எல்லா படமும். நம்ம ஓடிடி பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இப்போ கொரியன் ஃபிலிம்ஸ்ன்னு சொல்கிறோம், சைனீஸ் ஃபிலிம்ஸ்ன்னு சொல்கிறோம், பெங்காலி ஃபிலிம்னு சொல்கிறோம், சப்டைட்டிலோட நாங்களே பார்க்குறோம். டர்க்கிஸ் லாங்குவேஜெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்டைட்டில். அந்த மாதிரி மலையாளமும் பார்க்குறோம். ஸோ ஏன்னா அவங்களோட கதை திரைக்கதை வசனம் அவ்வளோ நல்லா இருக்குங்கிறதா அது இயக்கிக்கிறது. அகெயின் அந்த வசனத்தை எப்படி நம்ம வந்து ஆடியன்ஸ் கனெக்ட் பண்ணுறது வந்து டைரக்டர்கள் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வி கனெக்ட் வித் த ஃபிலிம். நிறைய நல்ல படங்கள் வந்துட்டுருக்கு. ஐம் ஸோ ஹாப்பி டு see those films. சார், வரதராஜ முதலியார் சாரை நீங்கள் சந்திச்சதாகவும் அவங்க குடும்பத்தினர் வந்து உங்களோட ஃபேன்ஸ்ன்னு சொல்லி ஒரு பதிவு இருக்குது. இதை அந்த மூமெண்ட்ஸ் அது ஒரு ஹாப்பி மூமெண்ட் தான். நான் ஷூட்டிங்கில் இருக்கும்போது லேண்ட்லைனில் ஃபோன் வந்தது வீட்டுக்கு. மோகன் சார் இருக்கிறாரான்னு கேட்டாங்க. யாருங்க? ஆமாம் நான் தான் பேசுகிறேன்னு சொன்னது. நான் வரதராஜ் முதலியார் பேசுகிறேன். அப்படியே ஷாக். ஏன்னா அப்போ தான் அவரை பற்றியெல்லாம் கேள்விப்பட்ட ஒரு நல்ல விஷயம். இதை வந்து நாயகன் முன்னாடி நான் சொல்கிறேன். அப்போ வந்து நான் உங்களை பார்க்கணும் பேசணும்னு ஆசைப்பட்றேன்னா நான் ஃபஸ்ட்டு என்ன இது எப்படி நம்ம ஷூட்டிங்கில் நம்ம ப்ரொடக்ஷன் மேனேஜர்கள் சொல்லி யாராவது பேசுகிறாங்களாங்கிற அளவுக்கு ஒரு டவுட். ஏன்னா எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறம் நானே வரேன் சார், நான் என்ன இல்லை பரவாயில்ல நாங்கள் வரோம் அப்படின்னு. இல்லை நான் வரேன்னு சொன்னேன். இப்போ மந்தவள்ளி சிங்கப்பூர் பங்களான்னு ஒரு ஷூட்டிங் ஹவுஸ் இருக்கும். அங்கே ரெகுலராக ஒரு நாளைக்கு 2-3 படம் அங்கே ஷூட்டிங் நடத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலை காலங்கள். அப்போது நான் வந்து போயிட்டு வரேன்னு சொல்லி நானே வரேன்னு சொல்லி அவர் வீட்டுக்கு சாந்தம் கிட்ட ஒரு வீடு, அப்போ அங்கே போய் அவரை பார்த்தேன். அப்போ தான் அவர் பாம்பேலேருந்து இங்கே வந்து இருந்திருந்த டைம். எவ்வளோ பெரிய விஷயம். அவர் நல்ல ஒரு வேட்டியும் நல்ல ஹாஃப் பனியன் கட்டி அப்படியே இருப்பார். பக்கா ஒரு நல்ல அப்படி பட்டையோடு அப்படி உட்காந்துருந்தார். போனது ரொம்ப ஹாப்பியாக. உங்கள் ஃபேமிலியெல்லாம் சொல்லி என்னென்னா என்னோடய ஃபேன்ஸ் என்னோடய பாடல்கள் என்னோடய படங்கள் பார்த்து ரொம்ப ரசிச்சிருக்கோம், உங்களை பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ தான் அந்த மும்பைலேருந்து அவர் இங்கே வந்து தங்கிட்டு இருந்த நேரம். ரொம்ப பெருமையாக இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த வயசுலேயே அவர் கேஷுவலாக பேசும்போது என்னால் அவர் அவ்வளோ ஃபிட்டாக இருந்தார். ஏன்னா பாருங்கன்னு அப்படியே பஸ்கி எடுத்தார். சார் நீ என்ன சார் ஐயோன்ற? நான் இல்லை தம்பி, இப்படி இருந்தால் தான் நீங்களும் இருக்க முடியும், நீங்களும் நல்லா இருக்க முடியும், நீங்கள் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அது இதெல்லாம் சொல்லி நம்ம எந்த டென்ஷனில் இருந்தாலும் பாம்பேல உங்கள் VHS போட்டு பார்ப்போம், ஹாப்பியாக பார்ப்போம், உங்கள் படங்கள்லாம் எங்களுக்கெல்லாம் அவ்வளோ பிடிக்கும்னு அவர் ஃபேமிலியெல்லாம் அறிமுகப்படுத்தார். அந்த தாய் எவ்வளோ பெரியது, அவ்வளோ பெரிய பூஜாரம் போய்
நான் பூஜா ரூம் என்னை கூட்டிகிட்டு போகணுங்க. நான் ரொம்ப எக்ஸ்ட்ரானரி ஃபீலிங். அது 2-3 தடவை பார்த்துருக்கேன். 2-3 தடவை ஒரு அந்த அந்த வீட்டில் தான் நான் பார்த்துருக்கேன். எப்போவும் அவர் உங்களுக்கு என்ன வேணும்பார். நான் ஒன்றும் வேணாம் சார், உங்கள் அன்பு போதும்னு. பட் இருந்தால் இல்லைங்க, எங்களெல்லாம் இவ்வளோ ஹாப்பியாக வச்சுட்ருக்கீங்க நீங்கள். எங்கள் ஃபேமிலியே உங்களை பாருங்கள் பார்க்க வந்திருக்காங்க. எல்லோரும் அவங்க ஃபேமிலியை வந்து நிற்கும், பேசுவோம், எல்லாருக்கிட்டையும் பேசுவேன். அதுக்கே ஆண்டவனுக்கு நன்றி. இவங்களெல்லாம் ஹாப்பியாக வச்சுக்கிற காரணமாக இருக்கிற எங்கள் படங்கள். அதை வந்து ப்ரொடியூசரு, டைரக்டர்கள் அவங்களுக்கு நன்றி, இவங்களுக்கு நன்றி. ரொம்ப எக்ஸ்ட்ரானரி மெமரிஸ். அது எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு மெமரிஸ் தான். எம்ஜிஆர் சாருக்கும் உங்களுடான நட்பு, அவருக்குள்ள அட்வைஸ், அந்த சுவாரஸ்யமான சம்பவம். எம்ஜிஆர் சார் பற்றி எல்லாம் என்ன சொல்கிறது, எக்ஸ்ட்ரானரி முதலமைச்சர், எக்ஸ்ட்ரானரி அட்மினிஸ்ட்ரேட்டருங்கிறது போக அவரை நம்ம படம் பார்த்து ரசித்த விதங்கள் தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்போது ஜெமினி ஃபிலிம் சேம்பரும் அப்புறமா நம்ம நடிகர் சங்கத்தில் தான் ப்ரொஜெக்டர் சினிமா ப்ரிவ்யூ தியேட்டர்ஸ் இருக்கும். நம்ம படங்கள் பார்க்க வருவார். நான் ஷூட்டிங்கில் இருப்பேன், ப்ரொடியூசர் சொல்லுவார் இன்றைக்கி சிஎம் வந்துட்டுருக்கார் பார்க்க சொல்லிட்டுருக்கார். ஸோ நம்ம படம் பார்த்துட்டு அவர் முடிகிற நேரத்துக்கு வந்துடுவோம், ஏன்னா அங்கே தூரத்தில் இருக்கோம். அவர் படம் பார்த்துட்டு அப்புறம் வந்து மகிழ்ச்சியாக வந்து பக்கத்தில் நின்று நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்துருக்கேன் பேசுவோம் அப்படின்னு போயிடுவார். நமக்கா ஒரே ஹாப்பி. நம்ம வந்து ஸ்கூலு காலேஜ்லேருந்து பார்த்த எம்ஜிஆர் சார், நம்ம பெங்களூரில் அத்தனை படங்கள் அவர் பார்த்து ரசிச்சிருக்கோம். கிரேட், ஒரு பாசிட்டிவான எனர்ஜி அவர் படங்கள் பார்த்தாலே வருது. அவரை பார்க்கும்போதும் வந்து அவர் படங்கள் பார்த்து நாங்கள் அப்படி பார்த்துருக்கோம். பட் அவரை பார்க்கும்போது அவ்வளோ பாசிட்டிவாக எனர்ஜி வரும். மறுநாள் ஷூட்டிங் இருந்தாலும் சிஎம்ஏ கூப்பிட்ருக்காருங்கிறதுனால ப்ரொடியூசரை போயிட்டு வந்துடுங்க சார், காலங்காத்தால் வீட்டுக்கு போவோம். அங்கே அவர் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு படத்தை பற்றி பேசுவார். அதை படத்தை பற்றி அவ்வளோ நல்ல விமர்சனம் பண்ணி பேசுவார். இது எப்படி பண்ணீங்க, இது எப்படி பண்ணீங்க, இது எப்படி பண்ணீங்க, இது நல்லா இருந்துச்சு, அது எப்படி இருந்தீங்க, எவ்வளோ நாள் பண்ணீங்க, அதை கேட்டு ரொம்ப ஹாப்பியாக இன்னும் வேணுமா சாப்பாடுன்னு மாதிரி எல்லாம் பேசுனதுக்கப்புறம் வெளியிலலாம் மினிஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அந்த அவங்களுக்கு வேண்டிய அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் இருக்கும், சிஎம். பட் இருந்தாலும் நாங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப நேரம் பேசுகிறதோ அது இதெல்லாம் இல்லை. பட் பேசி முடிஞ்சு நான் கிளம்புறேன்னா பரவாயில்லைன்னு சில டைமில் காஃபி போதும் கிளம்பி வந்ததும் உண்டு. ஏன்னா வெளியே அத்தனை பேர் வெயிட்டிங்கில் இருப்பாங்க, தமிழ்நாடு சிஎம். அப்போது ரொம்ப நமக்கு பெருமையாக இருக்கும். அதுவே என்ன பண்ணுங்க நெக்ஸ்ட் படத்தில் பார்ப்போம் பேசுவோம் அப்படின்னு நமக்கே உள்ளே இருக்கும். மறுபடியும் நல்ல படங்கள் பார்த்து பேசுவார். அவரும் இதே தான் வார்த்தை, உங்களுக்கு என்ன வேணும், என்ன ஒன்றும் வேலை, உங்கள் அன்பு இருந்தால் போதும். எக்ஸ்ட்ரானரி மெமரிஸ் சார். அப்போ எம்ஜிஆர் இந்த மாதிரி ஆட்களோட உட்காந்தோம் பேசணும் அப்படிங்கிறத எங்கள் லைஃப்பில் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸ். அதனால அது எக்ஸ்ட்ரானரி ஃபீல். சிவாஜி சாரோட சிவாஜி சார் நடிப்புல நடிகர் திலகம் சிவாஜி சாருங்கிறது நமக்கு வரும்போதே இண்டஸ்ட்ரிக்கு தெரியும். அவரோட 2-3 படம் நடிச்சிருக்கேன். அவர் வரும்போதே அவரோட படங்கள் பார்த்து அதே தான் பெங்களூரில் நான் வந்து ஸ்கூலு காலேஜில் பார்த்ததா. அங்கே பெங்களூரில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, நம்ம எல்லா மொழி பசங்களும் அங்கே இருக்கிறதுனால அந்தந்த மொழியில் அந்தந்த வாரம் வர படங்கள் பற்றி பேசுவாங்க. சிவாஜி சார் படம் வரும், நாகேஸ்வரராவ் படம் வருதோ, ராஜேஷ் கண்ணா படம் வருதுன்னு அவங்க சொல்லும்போது எல்லார் படமும் எல்லா பேரும் போய் பார்ப்போம். காலேஜ் கட் அடித்து ஸ்கூல் கட் அடித்து போகிறதே படங்கள் தான் நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட். அப்போ பார்க்கும்போது இந்த மாதிரி அவர் சார் படங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம். அவரை வந்து ஃபஸ்ட்டு அங்கே பார்த்தது ஒரு வீட்டில் கருடா சௌக்கியமா ஷூட்டிங் டைமில் தான் பார்த்தேன். எனக்கு கையெல்லாம் நடுங்குது அவர் பார்க்கும்போதோ. ஏன்னா அவர் நடிக்கிறாருங்கிறது போக நான் அவர் கூட நடிக்கணும். அது அவர் நடிக்கும்போது நான் கால் மேலே கால் போட்டு ஏதோ ஒரு வசனம் போடணும். அந்த வசனம் பேசணுங்கிறது காலு போட வர மாட்டேங்கிறது, பேசணுங்கிறது ஒரு சின்ன பயம் இருக்கும்ல, தயக்கம். அது இல்லாமல் அந்த ஷூட்டிங் அட்மாஸ்பியர் பெரிய லெஜெண்டரி பிரகாஷ் ராவ்ங்கிற மிகப்பெரிய டைரக்டர் எல்லாம் இருந்தார். பட் அவர் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாருங்கிறது தான். என்கரேஜ் பண்ணார். ரொம்ப சுலபமாக நடிக்கும் முயற்சி பண்ண அது நல்லா நடந்ததுங்கிறது உண்மையான விஷயம். ஒவ்வொரு படத்துலையும் அவரோட நடிக்கும்போது அவ்வளோ நல்லா இருக்குது. அதான் இதெல்லாம் தான் நல்ல விஷயங்கள் சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறம்ன்றது. எனக்கு எம்ஜிஆர் சார் சிஎம்மாக இருந்தாலும் அவர் பார்க்குறதுக்கும் அவரோட பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைச்சதாகட்டும், சிவாஜி சாரோட நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதாகட்டும், சிவாஜி சார் பையனோட நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சதாகட்டும், இதுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள்.